போர் அடிச்சா விளையாடணும் கேம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது போட்டோ ஃப்ரேம். எஸ், நம்ம இன்னைக்கு கலர்ஃபுல் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வச்சு 1 2 3 போட்டோ ஃப்ரேம்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லா கலர்ஸ்ல இருந்து ரெண்டு ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இதை ரேண்டம் ஆர்டர்ல வரிசையா அடுக்கிடலாம். பிளெயின் ஸ்டிக்ஸ்ல சிம்பிள் பேட்டர்ன்ஸ் டிரா பண்ணி கூட இது பண்ணலாம், அதுவும் கியூட்டா இருக்கும். இந்த வித் போதுமா இல்லையான்னு நம்ம போட்டோ வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். எனக்கு இது நல்லா பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் சிக்ஸாக்கா இந்த ஸ்டிக்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நார்மல் க்ளூ யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்ச கலர்ல 2 ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ஹாரிசான்டல் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டபுள் டேப் எடுத்து இந்த கீழே இருக்கிற ஸ்டிக்ல ஒட்ட போறோம். கரெக்டா அந்த ஸ்டிக்கோட பாட்டம் லைன்ல வர மாதிரி பிளேஸ் பண்ணி ஒட்டிருங்க. இதுதான் நம்மளோட போட்டோவை பேலன்ஸ் பண்ண போகுது. மேல் ஸ்டிக்கு கார்னர்ஸ்க்கு மட்டும் டபுள் டேப் போட்டு ஒட்டிடலாம். இது ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போட்டோக்கு ஏற்ற ஸ்பேஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. கீழ் ஸ்டிக்குக்கும் கார்னர்ல டேப் போடணும்னு அப்போ மிஸ் பண்ணனால நான் இப்போ ஒட்டிட்டேன். இதுல பின்னாடி நம்ம மேக்னெட் போட்டு ஃப்ரிட்ஜ்ல பிளேஸ் பண்ணிக்கலாம், ஒரு ரோ போட்டு கூட ஹேங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 பேரையும் ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் நான் க்ளூ போட்டுட்டு இது மேலே 2 ஸ்டிக்ஸ் வெர்டிகலாக பிளேஸ் பண்ண போகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் லேயர் வைக்க போகிறோம். நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்டிக்ஸ் பிளேஸ் பண்ணிக்கணும். அதில் பாட்டம் லேயரில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு பண்ண மாதிரியே இங்கே டபுள் டேப் ஒட்ட போகிறோம். ஸோ அதில் தான் நம்ம ஃபோட்டோ பேலன்ஸ் ஆகி நிற்க போகுது. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஸ்டிக்ஸ் 2 பிளேஸ் பண்ணிக்கணும். உங்களோட ஃபோட்டோ டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கோங்க, அது மட்டும் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாஸ்ட்டாக இதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 2 ஸ்டிக்ஸ் எடுத்து ஒட்டிக்கணும். அப்புறம் இதுக்கு மேலே வெர்டிக்கலாக இன்னொரு ஸ்டிக் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கணும். இதை ஒட்டி நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஃப்ரேமை இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இதை இன்சர்ட் பண்ணுறோன்னா அது சூப்பராக சப்போர்ட் கொடுத்து நின்றுடும். ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் லுக். தேர்ட் ஒன் ஈசல் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 3 ஸ்டிக்ஸ் அலைன் பண்ணியிருக்கேன். இந்த பாட்டம் பொசிஷன் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். இது நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணால் தான் சரிப்பட்டு வரும். அப்போ தான் அந்த grip கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹரிசான்டலாக ஒரு ஸ்டிக், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டிக் ஒட்டிக்கலாம். ஸ்டாண்டில் கிளிப்பு போட்ட மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி குட்டியாக பப்சிக்கல் ஸ்டிக் கட் பண்ணிவிட்டு அதில் டபுள் டேப் போட்டுட்டு இந்த மாதிரி நான் பொசிஷன் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது கிளிப் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாது, பட் அந்த லுக் கிடைக்கும். ஸ்டாண்டுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஸ்டிக்கோட ஹைட்டை ட்ரிம் பண்ணிக்கலாம். அகலம் நம்மளுக்கு தேவையான அளவு வச்சு ஒட்டிட்டோன்னா ஃபோட்டோக்கு பெருசாக வெயிட் இல்லைங்கிறனால அது நல்லா தான் நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.